ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, பென்சில் வச்சு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனில் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சூயிங் த்ரெட் வச்சு போட போகிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட்டில் நாட் போட போகிறோம். நார்மலாக நாட் எப்படி போடுவோம், நம்ம பூ கட்டுறதுக்குள்ள எப்படி நாட் போடுவோம், அதே மாதிரி தான் நாட் போடுறோம். மற்றபடி வேறு ஒன்றும் புதுசாக டிஃப்ரெண்ட்டாலாம் போடுறதில்ல. ஸோ இப்படி தான் நம்ம நாட் போடணும். ஓகேவா? ஸோ நாட் போட்டுட்டு இந்த டூ ஃபிங்கர்ஸில் இந்த நாட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் இப்படி மேலே போய் கீழே வருது. ஓகேவா? இப்படி இருக்கும். ஸோ இந்த த்ரெட்டை தான் நம்ம இப்படி மேலே பிடிச்சி நம்ம லூப் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அகெயின் பண்ணுற பாருங்கள், நாட்டை இந்த டூ ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கர் மேலே போய் ரொட்டேட் ஆகி கீழே வருது. ரொட்டேட் ஆகி கீழே வந்துட்டு இந்த நீடில் வச்சு நம்ம இந்த த்ரெட்டு தான் மேலே இருக்கும் இல்லையா, இந்த ஃபிங்கருக்கு மேலே இருக்குல்ல, ஸோ இந்த த்ரெட்டை தான் நம்ம எடுக்கிறோம். ஃபிங்கருக்கு கீழே இருக்க த்ரெட் இருக்குல்ல, இதை நம்ம எடுக்கக்கூடாது. இது எடுத்தோன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கை பாருங்கள், இந்த லூப் வந்து ரொம்ப இல்லை ஸ்ட்ரக் ஆகும். இருங்க, திரும்ப பண்ணுற பாருங்கள். பிடிச்சிட்டு இப்போது நான் கீழே இருக்க த்ரெட் எடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபிங்கர் பாருங்கள், இந்த ஃபிங்கர் எனக்கு டைட்டாக பிடிச்சிரும். த்ரெட்டு வந்து எனக்கு சிக்கிடும். இப்போ அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் மேலே இருக்க த்ரெட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த த்ரெட் வந்து நமக்கு இதோட எண்ட் ஆகிடும். இந்த த்ரெட்டு ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்குது. இந்த த்ரெட் இதோட எண்ட் ஆகிடுறதுனால நம்ம இங்கே இழுக்கும் போது இந்த கை நம்ம விழாமல் இருந்தாலுமே இங்கே இருக்க லூப் வரைக்கும் தான் நமக்கு வந்து த்ரெட் இழுக்க வரும். இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு த்ரெட் வராது. ஸோ அதனால தான் மேலே இருக்க த்ரெட்டை வந்துட்டு நம்ம இப்படி பிடிச்சி இழுக்கிறோம். இப்படி தான் லூப் ஃபார்ம் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் லைனில் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை வந்து நான் எடுக்கிறேன். எடுக்கும்போது வந்துருச்சா? ஸோ இது வந்து லூப்புன்னு சொல்லுவோம். இது வந்து லூப்பு. டிசைன் வந்து நமக்கு இந்த டைரெக்ஷனில் போகுது. பட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் போடுறோம். ஸோ குட்டி லாக் எப்படி போடணுன்னா, ஓகே, லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஸ்டிச் போடுறோம். ஃபஸ்ட் லூப், இந்த லூப்பில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறேன் நீடில். கீழே இருக்க த்ரெட்டை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கிறேன். நீடில் லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நான் திரும்ப வந்துடுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணுறேன், கீழே இருக்க த்ரெட்டை நான் ரொட்டேட் பண்ணுறேன், மேலே எடுக்கிறேன், நீடில் லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன். நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், கீழே இருக்க த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுறேன், மேலே எடுக்கிறேன், நீடில் மட்டும் லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் நான் ரிட்டன் அதே பொசிஷனுக்கு வந்துடுறேன். திரும்ப பாருங்கள், இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கிறேன். ஓகே. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் வந்து பண்ணுறோம். இப்போது இதிலலாம் ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு லூப்பும் செப்ரேட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த ஒரு லூப்பை விட்டுட்டோம்னாலுமே இந்த லூப்பில் லாக் ஆகாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இது நம்ம இழுத்தோன்னா ஃபுல்லாக வந்துட்டு வந்துடும். தெரியுதா? ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த லைன் போடுறோம், நம்ம பாதியிலே அந்த மாதிரி விட்டுட்டு போகக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒர்க் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இப்படி பெரிய லூப் வந்து ரொம்ப லாங்காக எடுத்துடணும். பெருசாக எடுத்துகிட்டு வேறு ஒரு பொசிஷனில் போயிட்டு இப்படி லாக் பண்ணிவிட்டு நீடில் வச்சு இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டு தான் நம்ம போகணும். அப்படியே நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. இப்படியே நம்ம விட்டுட்டு போனோம்னாலும் கீழே இருக்க த்ரெட் இழுக்க த்ரெட் ஸ்டிச்சஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ செயின் ஸ்டிச் போடும்போது
ஆரியில் எப்போவுமே வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் இதை வந்துட்டு நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். பிகினராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா த்ரெட்டை அப்படியே விட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம், அதனால் அப்படியே இருக்கட்டும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் போடுறேன். ஆரியில் எப்போவுமே நம்ம ரொம்ப க்ளோஸ்டாக ஸ்டிச்சஸ் போடணும். ரொம்ப நெருக்கமாக நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க் வந்து அழகாக இருக்கும். செயின் ஸ்டிச்சில் இன்னொரு ப்ராப்ளம் இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூப் இருக்குது இல்லையா, இந்த லூப் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு ஈவனாக இருக்கணும். எல்லா லூப்புமே நமக்கு ஈவனாக வரணும். ஒரு லூப் வந்து ரொம்ப லாங்காவது, லாங் மீன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஒரு பிளேஸ்லையும், இன்னொரு லூப் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. எப்போவுமே நம்ம எல்லா லூப்பும் வந்துட்டு ஈவனாக வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். ஷூயிங் த்ரெட்டில் போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு வெறும் லைன் மட்டும் தான் தெரிகிற மாதிரி இருக்குது. இதே நான் ஜரி த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். ஷூயிங் த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்ததும் நம்ம ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஷூயிங் த்ரெட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்பீடு, நம்ம பண்ணுற மிஸ்டேக் எல்லாமே நம்ம கற்றுக்க முடியும். இதே நம்ம ஜரி த்ரெட்டில் எடுத்ததை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஜரி த்ரெட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ பிகினர்ஸ் எல்லோரும் ஜரி த்ரெட்டில் எடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு அதில் ஸ்பீட் எல்லாமே அதில் எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது நமக்கு கஷ்டமாக இருக்கும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே வந்துட்டு ஆரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது ஷூயிங் த்ரெட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ஷூயிங் த்ரெட்டில் ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போகிறோம். சில்க் த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது ஜரி த்ரெட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது ஷூயிங் த்ரெட் இருக்கும். அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது உங்களுக்கு ஜரி த்ரெட் இருக்கும், சில்க் த்ரெட் இருக்கும். ஸோ எடுத்ததுமே நம்ம ரொம்ப ஈஸியானதுலேயே பண்ணக்கூடாது, எடுத்தது ரொம்ப கஷ்டமானதுலேயே பண்ணக்கூடாது. ஷூயிங் த்ரெட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த த்ரெட்னாலுமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஏன் ஜரி த்ரெட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஜரி த்ரெட் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஃப்ளோ கொடுக்கும். நல்லா இப்படி நம்ம என்ன டைரெக்ஷனில் மிஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக கொண்டு போகலாம். எப்படி சொல்கிறது, அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது ஃபீல் ஆகும். இதே நீங்கள் ஷூயிங் த்ரெட்னால் உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஷூயிங் த்ரெட் வந்து ரொம்ப இதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் தான் வந்துட்டு த்ரெட்டை வந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஜரி த்ரெட் வந்து உங்களை வந்துட்டு அந்த த்ரெட் வந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷூயிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சொல்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டிச்சோட லைன் வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ நான் இந்த இடத்துல எண்ட் நாட் போட போகிறேன். எண்ட் நாட் எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துட்டு லூப்புக்கு தள்ளி போகக்கூடாது, லூப்புக்கு பக்கத்துலேயே ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட் லூப், இது செகண்ட் லூப். ஃபஸ்ட் லூப் உள்ளே விட்டு செகண்ட் லூப் உள்ளே விட்டுறோம். நீடில் ரெண்டுலேயும் விட்டுட்டு கீழே இருக்க த்ரெட்டை லைட்டாக இழுக்கும் போது செகண்ட் லூப் நமக்கு டைட்டாகி நீடில் மாட்டும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மேலே போகிறோம். ஃபஸ்ட் லூப் உள்ளே விட்டு வந்துருச்சு, இப்போ வெளியில் வந்துருச்சு. இப்போது நீடில் வந்துட்டு இந்த செகண்ட் லூப் மட்டும் தான் மாட்டியிருக்கு, ஃபஸ்ட் லூப் கீழே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நீடில் விட்டுட்டு நீடில் மட்டும் கொண்டு போனால் த்ரெட் அப்படியே தான் இருக்கணும். த்ரெட்டை மட்டும் விட்டுட்டு நீடில் இப்படியே பிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட் லூப்போடு இப்போ நம்ம பிடிச்சிடுறோம். பிடிச்சிட்டு கீழே இருக்க த்ரெட்டை இழுக்கும் போது நமக்கு லாக் ஆகும். ஸோ நான் எண்ட் நாட் லாக் எல்லாமே எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த லூப் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது இல்லையா, ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். இது ரொம்ப லாங்காக தெரியுது, அசிங்கமாக தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மெதுவாக கீழே இருக்க த்ரெட்டை நம்ம இன்னும் கட் பண்ணலை. ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு மெதுவாக இழுக்கும் போது இந்த லூப் வந்துட்டு கீழே போகுது, தெரியுதா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லூப் வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த டிசைன் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே எண்ட் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஆரி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த டிசைனோட டைரெக்ஷன் எப்படி போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் போகலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஷூயிங் த்ரெட்டில் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஜரி த்ரெட் சேம் அதே மாதிரியே நாட் போட்டுக்கிறோம். எண்ட் நாட் போட்டுட்டு, தெரியுதா,
நாட் போட்டுட்டு இப்போ நம்ம சூயிங் த்ரெட் எப்படி ஒர்க் பண்ணோம் அதே மாதிரி நம்ம ஜரி த்ரெட்லேயும் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இதில் நல்லாவே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு செயின் ஸ்டிச்சோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சேம் அதே மாதிரியே நம்ம கையில் வந்துட்டு த்ரெட்டை கீழே வச்சுருக்கோம். இப்போ மேலே நீடில் விட்டுட்டு கரெக்டாக மேலே எடுக்கிறோம். ஓகே, ஜரி த்ரெட் வந்துட்டு நம்ம இப்படி விட்டோம் அப்படின்னாலுமே ஸ்டிஃபாக நிற்கும். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிஃபாக நிற்கிதுன்னு? பட் வந்துட்டு சில்க் த்ரெட்டோ இல்லை சூயிங் த்ரெட்டோ வந்துட்டு உங்களுக்கு இந்தளவுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோம், கீழே இருக்க த்ரெட் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம லாக் போடணும். ஸ்டார்டிங்கில் நம்ம லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லாக் ஸ்டிச் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு லாக் போட்டு வந்துட்டோம். ஓகே, ரொம்பலாம் பிடிச்சி இப்படி இழுக்கக்கூடாது. ஃபேப்ரிக் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ அதனால் இழுக்காமல் ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான் பாருங்கள். இல்லை த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுறேன், மேலே எடுக்கிறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கிறேன். தெரியுதா? நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டேன், கீழே இருக்க த்ரெட் ரொட்டேட் பண்ணிவிட்டேன், மேலே எடுக்கிறேன். நீடில் ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நார்மல் சூயிங் த்ரெட் வச்சு போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு போட்டிருக்கோம். இப்போது மேலே இருக்க வியூ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம கீழே என்ன இருக்குது, எப்படி நம்ம ப்ரொசீஜர் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.